எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்பதி. நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். அந்த கதை உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக புரியும். அதாவது அந்த காலத்தில் கிளிங்கள்லாம் நிறைய இருக்கும், இந்த காலத்தில் கிளிங்க நிறைய இருக்கும். அந்த காலத்தில் பேசும் கிளி இருந்தது, இந்த காலத்தில் பேசாத கிளி இல்லை, கத்துற கிளி தான் இருக்குது. அந்த காலத்தில் பேசுகிற கிளியெல்லாம் நம்ம ஊரில் கூட நம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிமாரி அந்த காலத்துலேயே கிளிங்க வந்து கும்பா உட்காந்து பேசும்போது நான் தான் அழகு பச்சையாக அழகாக சூப்பராக சிறுகு நீட்டாக ரெக்க நீட்டாக அழகாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பேசுவோம். அப்படி பேசும்போது கிளிங்க பேசின்னு இருக்கும்போது அந்த வழியா தினத்தோறும் வேலை செய்கிறவன் கூலி வேலைக்கு போகிறோம் மம்முட்டி எடுத்துகிட்டு போகும்போது கூட கேரியர் பேக்கோ வச்சுட்டு போவார் சாப்பாடு. அப்படி போயின்னு இருக்கும்போது இந்த கிளியை பார்த்துட்டு போகிறாரு. கிளியே நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு பேசுவார். பார்த்தியா நான் சொன்னேன்ல, அந்த அண்ணன் வந்து இந்த நானே அழகு அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்தியா நீங்களாம் சொன்ன நம்ப மாட்டேங்கிறீ அப்படின்னோடனே அதுங்கெல்லாம் நம்பிச்சு, ஆமாம் நீ பேர் அழகுதான் அப்படின்ட்டு. அப்புறமா என்ன பண்ணிச்சு, மறுநாள் காலையில் மறுபடியும் அவர் கூலி வேலை செய்கிறாருல்ல, அவர் மறுபடியும் அந்த விறக்குள் தான் அந்த வெயில் தான் போகணும். என்ன கிளியே இவ்வளோ அழகாக இருக்க, என்ன எங்கே போகலாம், இப்போ தான் நாங்கள் வேலைக்கு போனோம், எங்கேயாச்சும் போய் இற தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க இற தேட போகிறீங்க, நானே உங்களுக்கு இந்த வழி தான் போகிறேன் வரேன், கொஞ்சோன்னு சாப்பாடு கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டுக்கு போகிறீங்க, அதுக்குன்னு உங்களுக்கு நான் உழ வச்சு ஆக போகிறேன் அப்படின்ட்டு அந்த சொல்கிறாரு அவர் கூலிக்கார். சரி பரவாயில்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. அது வாய்க்கு டேஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு கிளிக்கு. நம்ம அவ்வளோ அழகாகிறோம், நம்ம அதுக்கு வேலைக்கு போகிறோம், நீங்களாம் போங்க நான்லாம் அழகாக இருக்கிறேன், நான் வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லுது. கிளி சொன்னோன்னே மற்ற கிளிங்கெல்லாம் போயிட்டு அழகாக வேலை பார்க்குது. ஆனால் இது அழகான கிளியாச்சு, நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்குது. வீட்டிலே இருந்தானே வேட்டைக்காரர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையில் வராரு, கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுக்குறாரு. சிறகு எனக்கு ஒரு சிறகு தறிவா அழகாக இருக்குது, அதனால் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு சிறகு வாங்கிட்டு வந்துடுறாரு. மறுநாள் காலையில் வராரு, மறுபடியும் போது மறுபடியும் சாப்பாடு கொடுக்குறாரு, ஒரு சிறகு கொடுக்குது கிளி, அது வாங்கிட்டு போகிறாரு. அப்படியே காலமாக போகுது, சாப்பாடு கொடுக்குறாரு, சிறகு கொடுக்குது, இப்படியே காலம் போயிட்டே இருக்குது. கடைசி காலத்தில் ஒரு சிறகாக பிடிங்கி கொடுத்துட்டு அவரும் சாப்பாடு கொடுத்துறாரு. ஏன்னா நீ அழகாக இருக்கிறல்ல கிளி, அதனால் சாப்பாடு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேடாத ஒரு ஆணவத்தில் அப்படியே காலத்தை ஓட்டிச்சு, அப்படியே இருந்துச்சு. லாஸ்ட்டு காலத்தில் சிறகு மொத்தம் காலி ஆயிடுச்சு. அவர் அந்த வழியாக வராரு, அவர் கண்டுக்காமல் போயின்னு இருக்கார். வரப்பில் போகும்போது கிளி கேட்குது, நான் அங்கே இருக்கேன், நீ பாருன்னு கண்டுக்காமே போகிற அப்படின்னா, நேற்றே தெரியும் ஒன்று சிறகு மத்தையும் காலி ஆயிடுச்சுன்னு, அதனால் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவேன். அடா என்னடா இது, இத்தனை நாளாக சாப்பாடு கொடுத்தவன் சிறகு காலி ஆயிடுச்சுன்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இவனுக்கு கொடுக்காது போயிட்டேனே, நான் சாப்பாடு தரணும், வந்து சிறகு காலி ஆயிடுச்சு, அதனால் நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கிளி என்ன பண்ணும், பசிக்கு தாங்க முடியாத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொந்துக்குள்ளே இருந்த கிளி எகிரி குச்சி கீ வரும், பொந்துக்குள்ளே இருந்தால் அது சேஃப்டி, கீ குச்சா எதுக்கு சேஃப்டியே கிடையாது. அது குச்ச உடனே பறக்க முடியாது, சிறகு இருந்தால் தானே பறந்து ஓடும், சிறகே இல்லை எப்படி பறக்கும். மற்ற கிளி மாரி கஷ்டப்பட்டுச்சு, நல்லா இருக்குது, இது கஷ்டப்படாமல் உட்காந்து நான் தான் அழகுன்னு நினச்சிச்சு. லாஸ்ட்டாக கீ குச்சிச்சு, என்ன பண்ணிச்சு, எறும்பு எல்லாம் பூச்சி துண்ணுட்டு லாஸ்ட்டாக செத்தே போச்சு. அதுதான் நம்மளும் அழகு பணம் இருக்குது பைசா இருக்குதுன்னு உட்காந்து சாப்பிட்டேன், நான் வாட்டேப்படாது, இருக்கும் காலம் வரைக்கும் கொஞ்சமாவது உழைக்கணும், கஷ்டப்படணும், வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும். நல்லா இருந்தால்